வணக்கம். நேற்று அவர்கள் படம் மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 8 வருடத்திற்கு பின்பு பார்க்க நேர்ந்தது. 1977 கே பாலச்சந்தர் ஐயா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானவர் ஒரு பெண்ணை மட்டுமே மையப்படுத்தி ஒரு பெரிய முழுநீள படம் 158 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு படத்தை கொடுத்திருந்தாரு. அந்த படம் பார்த்து முடித்தவுடனே நான் கடந்த ஒரு 7 வருடங்களாக தமிழ் படங்களில் ஒரு நடிகை என்பவர் எப்படி பயன்படுத்தப்படுகிறாள் என்பதை பார்த்த உடனே நினைச்சு பார்க்குறப்ப இந்த நடிகைகள்லாம் பாவம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. காரணம் என்னன்னா, இப்பொழுது நடிகைகள் ஒரு அழகு சாதன பொருளா மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லா டைரக்டரும் அது யாரா இருந்தாலும் அவங்கள பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குத்து சாங் வர்றதுக்கு மட்டும் ஒரு நடிகை வர்றாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அது லவ் போர்ஷன் தான். இப்போ நடிகைக்கு ஒரு பாட்டு லவ் போர்ஷன் இது மட்டும்தான் நடிகைகளுக்கு. ஆனால் 1977 ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு ஒரு போல்டான கேரக்டர், அதாவது 2 பெரிய நடிகர் கமலஹாசன், ரஜினிகாந்த், அப்பெல்லாம் அவங்க பெரிய நடிகர் கிடையாது, வளர்ந்து வரும் நடிகர்கள். அவங்க 2 பேருக்கும் இடையில் ஒரு நடிகையை மட்டும் மையப்படுத்தி அந்த நடிகை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அந்த நடிகையை எவ்வளவு மனதளவுல ஒரு ஸ்ட்ராங்கா காட்ட முடியுமோ கடைசி வரைக்கும் கண்ணீரே விடாமல் ஒரு நடிகையை கொண்டு வந்திருப்பாரு. அதை பார்க்கறப்ப அவ்வளவு ஒரு கேரக்டரைசேஷன் மெனக்கிட்டு செதுக்கியிருக்காரு கே பாலச்சந்திரன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுல பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் இப்ப பாத்தீங்கன்னா பயங்கர சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அவரோட டைலாக்ஸ் எல்லாம் பார்க்கணும். குத்தி ஒரு சந்தேகப்படும் ஒரு கணவன், சந்தேகம்னோட கிடைப்பது ஒரு கொடூரமான ஒரு கணவன் மனைவி முன்னாள் ஒரு காதலன் இருந்ததை வைத்து எப்படி ஒரு அம்பு மாதிரி ஒரு முள்ள வச்சு குத்துற மாதிரி வசனங்கள் வச்சு அதை ரஜினிகாந்த் பயங்கரமா டெலிவரி பண்ணியிருப்பார். அதே மாதிரி 2ஆம் பாதியில அதெல்லாம் நான் மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிற மாதிரி ஒரு அப்பாவி ரஜினிகாந்தை காமிச்சிட்டு மறுபடியும் பழைய ரஜினிகாந்த் வெளியில அந்த உருவத்தை கொண்டு வர்றதுல இருக்கட்டும், எல்லாத்துலயுமே எப்படி ஒரு ரஜினிகாந்த் என்ற ஒரு நடிகனுக்குள்ள இருந்து ஒரு நடிப்பை வெளியில பாலச்சந்தர் எடுத்திருப்பாரு அப்படின்றது நம்ம இந்த படம் பார்க்குறப்ப தெரியுது. சுஜாதா அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு பயங்கர ஒரு மெச்சூர்டு கேரக்டர், ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அந்த அளவுக்கு அருமையா நடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு டைலாக்ஸையும் அவங்களோட முக பாவனைகள் எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு போயிருப்பாங்க. கமலஹாசன் ஒரு மலையாளமும் தமிழும் கலந்த ஒரு கலவையா ஒரு லாங்குவேஜ் பேசிட்டு அவர் மனைவிக்குள்ள இருந்த காதல், அந்த காதல் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எப்படி ஒரு காதலை இவங்க மேல ஒரு காதல் சொல்ல முடியாது, ஒரு அன்பை எப்படி இவங்க மேல தெரிவிச்சு இவங்ககிட்ட நம்மளும் வாழ்க்கை துணைவியா வருவாங்களா அப்படின்னு ஒரு கமலஹாசனை அவர்கிட்ட இருந்து எப்படி நடிப்பை கொண்டு வந்தாரு. அதே போல சுஜாதாவோட லவ்வர் எக்ஸ் லவரா வர்ற ரவிக்குமார் அவர்கிட்ட இருந்து அவர் எப்படி நடிக்கிறாரு. 3 கேரக்டர் தான். இந்த 3 கேரக்டருக்குள்ள எப்படி 4 கேரக்டருக்குள்ள எப்படி நடிப்பெல்லாம் கொண்டு வந்திருப்பாரு, எப்படி கேரக்டரைசேஷன் அமைச்சிருப்பாரு நினைச்சு கூட பார்க்க முடியல. அதே மாதிரி அவங்க மாமியாரா நடிக்கிற லீலாவதி அந்த கேரக்டர், ஒரு மாமியாருக்கும் ஒரு மருமகளுக்கும் இடையே உள்ள ஒரு அந்நியம் எந்த அளவுக்கு ஒரு அழகாக காமிக்க முடியுமோ, ஒரு தாய்க்கும் ஒரு மகளுக்கும் இடையே உள்ள உறவு மாதிரி கே பாலச்சந்தர் காமிச்சிருப்பாரு. தற்போது இருக்க நாடகங்கள், எந்த நாடகம் பார்த்தாலும் நிறைய படங்கள் மாமியார் மருமகளை எப்படி கொல்லணும்னு பிளான் பண்ணணும், மருமக எப்படி மாமியாரை கொல்லணும்னு பிளான் பண்ணணும். இதுதான் தற்போது 2 மாமியாருக்கும் மருமகளுக்கும் உள்ள ஒரு பந்தத்தை காமிக்குது. ஆனா அப்பயே 2 பேரும் ஒரு தாய் மகள் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு கே பாலச்சந்திர ஐயா எடுத்திருப்பாரு. இது மாதிரி ஒரு பெண்ணை மையப்படுத்தி ஒரு அழகான ஒரு ஸ்டோரிய 1977 பெண்ணுரிமையை பத்தி படம் மூலியமா பேசியிருப்பாரு. கண்டிப்பா தற்போதைய உள்ள எல்லா பெண்களும் இந்த படத்தை ஒரு முறை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும் என்பது உறுதி. பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.